ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் உங்களிடம் வேலைக்கு செல்லக்கூடிய ஜாதகம் என்ன, அந்த வேலைக்கு செல்லக்கூடிய ஜாதகத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் நல்ல சிறப்பு என பார்க்கின்ற பொழுது, பொதுவா ஒரு ஜாதகத்துல சில அமைப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும், சில அமைப்புகளை தொழில் யோகத்தை தரும், சில அமைப்புகள் வேலைக்கு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை தரும். ஒரு ஜாதகத்தில் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் சில கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது அவங்க வேலைக்கு போறதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. தொழில் ஸ்தானம் மட்டும் சொல்ல முடியாது, ஜீவனஸ்தானம் சொல்லுவோம். லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை ஜீவனஸ்தானம் சொல்லுவோம். இந்த ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுல என்ன கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பேசும். ஒரு ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல என்ன கிரகம் இருக்குதோ அதுதான் மிக மிக ஒரு முக்கியமான அமைப்பாகும். 10ஆம் அதிபதி எப்படி இருக்காரோ அந்த கிரகம் என்ன கிரகத்தோட சேர்ந்து இருக்காருன்னா மெயினா பார்க்கணுங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் 10ஆம் அதிபதி பலம் பெறுவது மட்டும் இல்லாமல் 10ல் அமையக்கூடிய கிரகங்களும் மிக மிக முக்கிய பங்கை வகிக்கும். அப்படி பார்க்கின்ற போது பெரும்பாலும் ஒரு ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல சூரியன், அதாவது வந்து அரச கிரகம், அரசாங்க கிரகம், அரசாங்க தொடர்பான விஷயத்துக்கு கிரகம் சொல்லக்கூடிய கிரகமான சூரியனுடைய ஆதிக்கம் 10ஆம் வீட்டுல இருந்தா பெரும்பாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு தான் உண்டாகுது. ஒண்ணு அரசு துறையிலையோ அல்லது அரசு சார்ந்த துறையிலையோ, அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனத்திலேயோ, அப்படி இல்லைன்னா அரசுக்கு நிகரான ஒரு பெரிய நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பு தான் உண்டாகும். எல்லாமே வந்து அரசவங்க உத்தியோகத்துல உட்கார முடியாது. ஒரு சிலர் அரசு சார்ந்த துறைகளில் உட்கார்றது, அரசு உதவி பெறக்கூடிய நிறுவனத்துல உட்காரக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படலாம். அடுத்து அதே போல் ஒரு ஜாதகத்துல 10ஆம் வீட்டுல ஒரு ஜாதகத்துல செவ்வாய் இருந்தா சிறந்த நிர்வாகின்னு சொல்லலாம். எந்த ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 10ல செவ்வாய் இருந்தாலோ, ராசிக்கு 10ல செவ்வாய் இருந்தாலும் அவங்க சிறந்த நிர்வாகின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பொறுப்பா செய்யறது, ஒரு நிர்வாக திறமையோடு செய்யறது, மற்றவங்க எல்லாரும் நல்லபடியா நடத்தக்கூடிய அமைப்பு, நல்லபடியா வழி நடத்தக்கூடிய ஒரு யோகம்லாம் கூட உண்டாகும்னு சொல்லலாம். அது போல ஒரு ஜாதகத்துல செவ்வாய் 10ல இருக்கும் போது ஒரு சின்ன வேலையில சேர்ந்து, அந்த துறையில எந்த வேலையில சேர்ந்தாங்களோ அந்த வேலையில படிப்படியா வளர்ந்து, அந்த பதவியிலே சின்ன பதவியில சேர்ந்து ஒரு படியா வளர்ந்து உயர் பதவியை போகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கூட உண்டாகும். அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 10ல போய் சந்திரன் இருந்தால் ஒரு பயணங்கள் மூலமா சிறப்புகள், வெளியூர் தொடர்புகளால் நல்ல சிறப்புகள், அடுத்து வந்து உங்களுக்கு வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு மருந்து கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு தானியங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடல் சார்ந்த பகுதிகள், ஜல சார்ந்த பகுதிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு ஜாதகத்துல குருவோட ஆதிக்கம் 10ஆம் வீட்டில் இருக்கோ அவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாங்க பேங்கிங் செக்டார், பணப்புழக்கம் சம்மந்தப்பட்ட இடங்கள், பப்ளிக் சர்வீஸு, பப்ளிக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் பண்ணுறது, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது பில்டிங் செக்ஷன் மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி விஷயத்தில் கூட பணிபுரியக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டாகும். பெரும்பாலும் 10ல குரு இருக்கவங்க பேங்கிங் செக்டார், பணப்புழக்கம் சம்மந்தப்பட்ட இடங்கள், ஃபினான்ஸ் செக்டார்லாம் கூட வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் 10ஆம் வீட்டில் இருந்தாலே அவங்களுக்கு வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம் தான் உண்டாகும். அது போல ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதி 6, 8, 12ல இருந்தாலும், அதுவும் 6ல இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது, 8ல போய் இருக்கிறவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், 10ஆம் அதிபதி பாதக ஸ்தானத்துல தான் இருந்தால் அவங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யாம வேலைக்கு போறது தான் நல்லது. தொழில் செய்யாம வேலைக்கு போனால் தான் நல்லா சம்பாதிக்க முடியும். அது போல ஒரு ஜாதகத்துலங்க உங்களுக்கு வந்து திசாபுத்தி தான் ரொம்ப ரொம்ப பேசுங்க. என்னதான் ஜாதகத்துல ஒரு பெரிய யோகம் இருந்தாலும் நடக்கக்கூடிய திசாபுத்தி முக்கியமா பங்கு வகிக்கும். ஒருத்தர் வந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த 25 வயசு 30 வயசு வாக்குல படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்குன்னு போகக்கூடிய நேரத்துல நடக்கக்கூடிய திசாபுத்தி மிக மிக முக்கிய பங்கு வகிக்கும். அந்த நேரத்துல ஒருத்தருக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்களுடைய திசை நடந்தால் அவங்க பெரும்பாலும் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போறது, யாரையாவது சார்ந்து போறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில இடங்கள்ல சூரியன் பலமா இருக்கும் போது அரசாங்க வேலைக்கு போறாங்க. ஒரு சிலர் வந்து அரசாங்க வேலைக்கு போகுமா அப்பா செஞ்ச தொழில் எடுத்து பண்றது, குடும்ப தொழில் எடுத்து பண்ணக்கூடிய நிலையெல்லாம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுது. அந்த மாதிரி ஏற்படுகின்ற போது அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல வந்து மறைவு ஸ்தானத்துல கிரகங்கள் இருக்குன்னா அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் சொந்த தொழில் செய்யாம வேலைக்கு போறதுதான் நல்லது. அதே மாதிரி வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்தி நடக்குதுன்னா ஒரு எடுத்தம் பாருங்களேன். ஒரு ஜாதகத்துல வந்து 6, 8, 12ல மறைஞ்ச கிரகத்தோட தசை நடந்ததுன்னா, 6ல வந்து மறைஞ்ச கிரகம், 8ல மறைஞ்ச கிரகத்தோட தசை நடந்ததுன்னா அவங்க வந்து அழகா வந்து
தொழில் மாதிரி பண்ணாம ஒரு வேலைக்கு போயிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது போல ஒரு ஜாதகத்துல வந்து 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில இருந்தால், ஒரு வேலையில இருந்து நல்ல படிப்படியான வளர்ச்சிகள், நல்ல யோகங்கள், நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் கூட குடுக்கும். 10ஆம் அதிபதி ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்றால், செஞ்ச எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில நிரந்தரமா இருந்து எல்லா வகையிலும் நல்ல ஒரு வளமான பலன்களும், நல்ல ஒரு அந்தஸ்தையும், நல்ல ஒரு சிறப்பையும் குடுக்கும். 10ஆம் அதிபதி கூட ஒரு கேது போன்ற கிரகங்கள்லாம் சேர்றது அவரோட சிறப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில கேது போன்ற கிரகம் சேர்ந்திருந்தாலும், தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனி கூட போய் பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு போன்ற கிரகங்கள் சேர்ந்திருந்தா, அவங்க ஏதாவது வேலைக்கு போறது, ஒரு அரசாங்க துறையில வேலை செய்யறது, ஒரு அரசாங்க சார்ந்த துறையில வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். ஒரு ஜாதகத்துல சனி கூட போய் சூரியன் சேர்றாரு, சனி கூட போய் சந்திரன் சேர்றாரு, சனி கூட போய் செவ்வாய் சேர்றாரு, சனி கூட போய் குரு சேர்றாருன்னா, ஒரு கௌரவமான வேலையில போய் உட்கார்ந்து பலருக்கு வழிநடத்தக்கூடிய அமைப்பு, பலருக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்புகள், பலருக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருந்து பலருக்கு வந்து ஒரு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல நிலையில ஒரு கௌரவமான வேலையில போய் உட்கார முடியும். அதுவே ஒரு ஜாதகத்துல சனி கூட போய் கேது சேர்ந்திருக்காரு, 10ஆம் அதிபதி கூட கேது சேர்ந்திருக்காருன்னா, அந்த கேது சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கிற நேரத்துல, கேது சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடக்கும்போது பாருங்களேன், சனியோட கேது சேர்ந்திருந்தாலோ, 10ஆம் அதிபதியோட கேது சேர்ந்திருந்தாலோ, அந்த ஜாதகருக்கு கேதுவுடைய தசாபுத்தி நடக்கின்ற சமயங்கள்ல கண்டிப்பா வேலையில கொஞ்சம் பிரச்சனை வருது. வேலையில தேவையில்லாத நெருக்கடிகள், தேவையில்லாத அவப்பேறுகள், ஏதாவது வேலையிலிருந்து டிஸ்மிஸ் ஆகுறது, வேலையிலிருந்து ஒரு வழக்கு போடுறது, வேலையில ஏதாவது நிம்மதி குறைவுலாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகுது.